Good evening students. Today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா SCADA வந்து எப்படி வொர்க் அவுட் பண்றது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினா SCADA ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா நெட்வொர்க்கை வந்து எனேபிள் பண்ணனும். நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் போய்ட்டு சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ல போய்ட்டு ஈத்தர்நெட் இருக்குலையா ஈத்தர்நெட் ஆப்ஷன்ல ரைட் கிளிக் பண்ணனும். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ்ல TCP4 புரோட்டோகால் 4 இருக்கும். இந்த TCP புரோட்டோகால் 4 கிளிக் பண்ணிட்டு உள்ள ஐபி அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா 192.168.1.10 ன்னு வைக்கணும். ஏன்னா 10 வந்து நம்மளுடைய ஐபிக்கு வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம லேப்டாப்போட ஐபிக்கு வச்சிருக்கேன். அதுவே 192.168.1.5 பாத்தீங்க அப்படின்னா 5 ரெப்ரசன்ட்ஸ் 1.5 ரெப்ரசன்ட்ஸ் PLC. சரியா? இப்போ நம்மளுடைய ஐபிக்கு வச்சாச்சு. லேப்டாப்போட ஐபிக்கு இது அதுவும் மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக நான் வந்து 10 கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இது வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறது நார்மலாக பிங்க் பண்ணுறோம். 192.168.1.5 வந்து PLC ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து 1.15 வந்து HMIக்கு. 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அலாம் கிரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி அனுஷியேட்டர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் SCADA இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அலாம் கிரியேட் பண்ணணும். SCADAக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு PLC லேடர் லாஜிக் கிரியேட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் தட் லேடர் லாஜிக் இதை வச்சு தான் நம்ம எது கூட லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா SCADA கூட லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா PLCயில் ISP சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ரோக்ராம்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு POE நேம் கேட்கும். POE நேம்ன்றது வேறு எதுவும் கிடையாது, நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் நேம். இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு அண்டர்ஸ்கோர் போடணும். இங்கே ஸ்பேஸ் வந்து அக்செப்டட் கிடையாது. இந்த லேடாரை ஒரு டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட வேண்டியதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இங்கே கிளியர் ரங்கை அங்கே ஆட் பண்ணுவோம். ஒவ்வொரு ரங்கை ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் அங்கே ரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே ISP சாஃப்ட்வேரில் நெட்வொர்க்னு சொல்லணும். முன்னாடி நம்ம டைப் பண்ணுற மாதிரி தான், அதுவே தான் இங்கேயும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லைனுக்கு வேணும்னா பேரலாக நம்ம கொடுக்கலாம். இங்கே கிளிக் பண்ணி அதை கீழே வச்சிங்க அப்படின்னா பேரலல் வருது பார்த்தீங்களா, அதான் பேரலல். இப்போ வந்து சுவிட்ச் கொடுத்துட்டீங்க. X0ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கான இன்புட்னா நம்ம PLCயில் கொடுக்கறதுக்கான இன்புட் X0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக X0ன்னு கொடுப்போம். ISP சாஃப்ட்வேரில் X0.0ன்னு கொடுக்கணும். இங்கே X0.1ன்னு கொடுக்கணும். அங்கே டேரெக்டாக கொடுப்போம். இல்லை WPL சாஃப்ட்வேரில் X0 X1 கொடுப்போம். ISPயில் நம்ம பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 0.0ன்னு கொடுப்போம். இது மெமரி காயில் எப்பயும் போல். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மெமரி காய் M2ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, M2 எதுக்காக அப்படின்னா SCADA கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. SCADAவில் வந்து நான் வந்து இன்புட் கொடுக்கணும்னா நம்ம டேரெக்டாக ஃபிசிக்கலாக கொடுக்க முடியாது. நம்ம எப்படி கொடுக்க முடியும் கேட்டிங்கன்னா இது மூலிமா மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னது மெமரி பிட்டு மூலிமா மட்டும்தான் நம்ம எனேபிள் பண்ண முடியுமே தவிர ஃபிசிக்கல் பிட்டு மூலிமா பண்ண முடியாது. ஸோ அதை கொடுத்துருக்கேன். லேட்சுக்கு M0 யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா M0 வந்து லேட்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே இது பண்ணணும் இல்லையா, லைக் என்ன சொல்கிறது, இப்போ SCADA ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க, SCADA ஸ்டாப் கொடுத்துருக்கீங்க. இப்போ SCADA ஸ்டார்ட் கொடுக்கணும்ல, இப்போ இதை எல்லாத்தையும் லேட்ச் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் நெட்வொர்க். இப்போ செகண்ட் நெட்வொர்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நெட்வொர்க் ஆட் பண்ணணும். அடுத்த நெட்வொர்க் ஆட் பண்ணதுக்கு இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணணும். ஆக்சுவலி பக்கத்தில் இருக்கு இல்லையா ஆட் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, ஆட் எம்டி நெட்வொர்க், அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். லைக் வந்து இப்போ லேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ லேட்ச் பண்ணிட்டு T0 டைமர். இப்போ என்னென்னா ஒரு சர்டன் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லேம்பை வந்து ஃபஸ்ட் எரிய விடுறேன். ஆன் பண்ண உடனே ஒரு லேம்ப் எரியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா கொஞ்சம் ரன் பண்ணி அந்த ஃபுல் ப்ரோக்ராம் கொண்டு வந்துடுறேன் உங்களுக்கு. ரைட், இப்போ இந்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்கிறேன். அந்த லேட்ச் பண்ண உடனே இங்கே நமக்கு M0 வந்து லேட்ச் ஆகிடுமா, லேட்ச் ஆன உடனே இந்த T0 வந்து நான் வந்து என்னன்னு போட்டிருக்கேன், நார்மலி க்ளோஸ்டு காயிலாக போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகிடும், சப்ளை இது வழியாக வந்துடும். ஆன் பண்ண உடனே மோட்டர் ஆன் ஆகிடும், க்ரீன் லைட் ஆன் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு இந்த மோட்டர் ஆன் ஆன உடனே ஒரு டைமரையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டைமரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், K150. K150னா என்னன்னு ரெப்ரசன்ட் ஆகும், 15 செகண்ட்ஸு. 15 செகண்ட்ஸ் கழித்து என்ன ஆகணும், எனக்கு வந்து இந்த அடுத்த ப்ராசஸ் நடக்கணும். லைக் வந்து ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். எரர் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஆஃப்டர் 15 செகண்ட்ஸ் ஒரு எரர் கிரியேட் ஆகிற ரெட் லைட் வச்சுருக்கேன். ஆஃப்டர் 15 செகண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா T0 வந்து என்ன இருக்குது ஐடி. அந்த T0 ஆஃப்டர் 15 செகண்ட்ஸ் என்ன ஆகிடும், இது க்ளோஸ் ஆகிடுமா, இது க்ளோஸ் ஆன உடனே என்ன ஆகிடும், M0 ஆல்ரெடி லேச்சிங்கில் இருக்குது. ஸோ இது வழியாக சப்ளை வரும். T0 வந்து நான் ஆஃப்டர் 15 செகண்ட்ஸ் என்ன ஆகிடும், இது க்ளோஸ் ஆகிடும். இது க்ளோஸ் ஆன உடனே என்ன ஆகிடும், ரெட் லைட் எரியும். இந்த T0 இருக்குல்லையே இது என்ன ஆகிடும், நான் ஆல்ரெடி நார்மலி க்ளோஸில் இருக்குது, இது ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த மோட்டரும் க்ரீன் லைட்டும் ஸ்டாப் ஆகிடும். இந்த ப்ரோக்ராமை பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல் கம்பைல் பண்ணணும். கம்பைல் கொடுத்தாச்சு. கம்பைல் பண்ணி முடித்த உடனே கம்யூனிகேஷன் செட்டிங் உள்ள போயிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து PLC கூட லிங்க் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா காம் இதில் போயிட்டு புதுசாக ஒரு ஆட் பண்ண போகிறேன். எப்படி புதுசாக ஆட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து போட்டு காமிக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு டிரைவர் நேம் வைக்கிறேன். என்னென்னு வைக்கிறேன், ASP TCPன்னு வைக்கிறேன். இது ஈத்தர்நெட் கனெக்ஷன், இது ஸ்கேடாக்கு. இப்போ என்னுடைய லேப்டாப்பில் ரியல் டெக் இருக்குது, அதை கொடுத்துட்டு சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன பண்ணும், நம்மளுடைய IP அட்ரஸ் எடுத்துக்கும். PLCயோட IP அட்ரஸ் 1.5 ஃபீஸ் பார்த்தீங்களா, PLCயோட IP சர்ச் கொடுத்தீங்கன்னா PLCயோட IP அட்ரஸ் காமிக்கிறோம் உங்களுக்கு. 192.168.1.5 நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா 1.5 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, PLC ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அது கேட்குது ப்ரோக்ராம் ரன் பண்ணணுமான்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்புறமேட்டா நம்ம ஆன்லைன் மோட் கொடுப்போம் இல்லையா, இப்போ டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை டவுன்லோட் எது பண்ணுறோம், லைக் வந்து இங்கே எப்படி ரைட் டு PLC கொடுப்போம் இல்லையா, அது போல் அது டவுன்லோடு கீ பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஆன்லைன் மோடுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே இது முடிஞ்சிருச்சு. இந்த மோட்டரை நான் என்னன்னு பார்த்துட்டேன், இது இங்கே கொடுத்துட்டு இதோட இங்கே வேலை முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது டயாவியூன்னு ஒரு சாஃப்ட்வேர். ஆக்சுவலி டயாவியூ உங்களுக்கு அமைச்சிருக்கேன். இந்த டெல்டா டயாவியூட சாஃப்ட்வேரில் என்னன்னா, நம்ம இதுதான் ஸ்கேடாவோட சாஃப்ட்வேர். ஆக்சுவலி இந்த ஸ்கேடா கூட நம்ம லிங்க் பண்ண போகிறோம். எப்படி லிங்க் பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக டயாவியூ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு இருக்கும், டயாவியூன்னு இருக்கும், இன்னொன்று டயாவியூ ரன் டைம்னு இருக்கும். ரன் டைம்ன்றது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த டிசைன் பண்ணது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய விண்டோ தான் என்னது, ரன் டைம் விண்டோ. அதை நம்ம இப்போ பண்ண காமிக்கிறேன் நான். இதில் ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுக்கணும். நியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேம் தான் எப்பயும் போல். இங்கே அங்கே அலாம் சிஸ்டம் வச்சுலையே அதே பேர் இங்கே வைக்கிறேன், அலாம் _ ஸ்கேடான்னு வைக்கிறேன். தென் கிளிக் ஓகே கொடுத்துட்டு எம்டி ஷீட்டை எடுத்துக்கிட்டு இப்போ இனி இது இங்கே லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆன உடனே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வரணும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டேன், இங்கே வரணும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா IO டிவைஸ் இருக்கு இல்லையா, IO டிவைஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ டிவைஸ் உள்ளே போயிட்டு என்னோடய டிவைஸ் எதுன்னு பார்க்குறேன், டெல்டா TSCP அதை கொடுத்துட்டு என்னுடைய PLCயோட ஐடி நான் முன்னாடி என்ன சொன்னேன், டபுள் கிளிக் பண்ணிட்டோம். PLCயோட ஐடியை மாற்றிடணும். 1.1ன்னு இருக்கும், அதை மாற்றி 1.5ன்னு மாற்றிக்கணும். ஏன்னா என் PLCயோட ஐடி என்னது 192.168.1.5. அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, டிவைஸ் 0 கொடுத்துருங்க. ரைட் கிளிக் பண்ணி வேரியபிள்லையும் ரைட் கிளிக் பண்ணி நியூ விண்டோவும் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்துடணும். இப்போ நான் ஒன்று உங்களுக்கு நிறுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இதை கொடுத்துட்டிங்களா, வேரியபிளை ரைட் கிளிக் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ வேரியபிள். அடுத்தது விண்டோ ரைட் கிளிக் பண்ணி நியூ விண்டோ. இந்த IO டிவைஸு வந்துருச்சு, டிவைஸ் 0 வந்துருச்சு. இப்போ டிவைஸ் 0வில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தனை சுவிட்ச் இருக்குன்னு நான் பார்க்கணும். எத்தனை சுவிட்ச் இருக்குது, 2. இது ஸ்டார்ட் சுவிட்சு, ஸ்டாப் சுவிட்ச் இருக்குது. தென் அவுட்புட் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். மோட்டர் ஆன் ஒரு அவுட்புட்டு, க்ரீன் லைட் ஒரு அவுட்புட்டு, ரெட் லைட் ஒரு அவுட்புட்டு. ஸோ டோட்டலாக மொத்தம் 5 இது கொடுக்கணும். டிவைஸ் இருக்குது. இந்த 5த்துக்குமே இப்போ நான் வந்து நேம் கொடுக்க போகிறேன். டிவைஸில் போயிட்டு ஆட் பண்ண போகிறேன். ஆடில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 ஆட் பண்ணுவோம். 1 2 3 4 5 எல்லாத்துக்கும் பேர் கொடுக்கணும். என்னென்ன பேர் கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு எதுவுமே ஸ்கேடா. இந்த ஸ்டார்ட் கொடுக்கணும் இல்லையா, ஸ்டார்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன நேம் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஸ்கேடா ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன்.
ஸ்டார்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்கேடா. அடுத்தது என்ன பண்ணுவேன், திருப்பி ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸ்டாப் ஸ்கேடாவை அடுத்தது என்னது, லைட் இருக்கு இல்லையா, மோட்டார்னு பேர் வச்சேன் இல்லையா, அதுக்கு மோட்டாரு ஸ்கேடா. இன்னொன்று என்னது, க்ரீன் லைட்டு ஒன்று வச்சுருந்தேன், அதுக்கு பேர் தான் ப்ராசஸ் ஆன். இன்னொன்று வந்து நான் எரர்னு வச்சுருந்தேன் இல்லையா, எரர்னு வச்சதுக்கு எரர் நேம் கொடுத்துட்டேன். இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோமா, இப்போ பேர் வச்சாச்சு. இப்போ வேரியபிள் உள்ள போய் ஆட் பண்ணணும். அதே 5த்துக்கும் வேரியபிள் கொடுக்கணும் இல்லையா, அந்த வேரியபிள் நேமும் வைக்கணும். நம்ம இங்கே ஸ்டார்ட் அங்கே வச்சோம் இல்லையா, ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் வின்னு வைக்கணும். எதுக்காக வேரியபிள் நமக்கு புரியணும் இல்லையா, வேரியபிள்ன்ட்டு அது தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பேர் அண்டர்ஸ்கோர் வி போட்டுக்கிறேன் எல்லாத்துக்குமே. அப்புறம் ப்ராசஸ் அண்டர்ஸ்கோர் வி, இங்கே என்னது எரர் அண்டர்ஸ்கோர் வி. இதை கொடுத்துட்டு எல்லா வேரியபிள் டைப்பையும் நான் என்ன மாற்றிடுவேன், டிஜிட்டல் மாற்றிடுவேன். ஏன்னா இங்கே அனலாக் ரீட் பண்ணாது பிஎல்சி. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே டிஜிட்டல் வேல்யூவாக மாற்றிடணும். மாற்றிட்டு தென் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி டிவைஸில் வந்து அதனுடைய அட்ரஸை மாற்றணும். அட்ரஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப முக்கியம், இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பிட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்னு இருக்கும் மெமரி பிட். ஆக்சுவலி எம்மு நான் முன்னாடியே சொன்னேன், இங்கே வந்து ஸ்கேடாக்கு வந்து ஃபிசிக்கல் சுவிட்ச் எடுத்துக்காது, மெமரி சுவிட்ச் மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், எம்மு ஆக்சிலரி ரிலே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அங்கே கொடுத்த ஐடி தான் இங்கேயும் கொடுக்கணும். அங்கே வந்து என்ன கொடுத்துருந்தேன், ஃபஸ்ட்டு இதுக்கு 1 கொடுத்தோம் இல்லையா, அதனால் 1. செகண்ட் மெமரி பிட் சூஸ் பண்ணுறேன் ரெண்டாவது சுவிட்சுக்கு, அது இது வந்து 0ன்னு கொடுத்துட்டேன், சாரி 2ன்னு கொடுத்துட்டேன். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே ஒய்க்கு என்ன கொடுத்தேன், 0 டாட்னு கொடுத்தோம் இல்லையா, அதனால் இங்கே என்ன பண்ணணும், யூனிட்டில் வந்து என்ன பண்ணணும், அவுட்புட்டுக்கு ஒய்பிக்கு எடுத்துக்கிறேன். ஒய்பி ரிலே 0.0 ஃபஸ்ட்டு, ரெண்டாவது 0.1 கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே மாதிரி அவுட்புட் டிவைஸுக்கு Y0 எடுத்துட்டேன் 0.1. இங்கே நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், முக்கியமாக இங்கே யூஸ் பிட் இருக்கு இல்லையா, அது யூஸ் பிட்டை டிக் பண்ணினா மட்டும்தான் ஆஃப் செட் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். ஆஃப் செட் எனேபிள் பண்ணிவிட்டு 0.2. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் அட்ரஸ் கொடுத்தாச்சு, எங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ அதனுடைய அசோசியேட் வேரியபிள் வச்சு கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சுவிட்ச் என்னது ஸ்டார்ட் தானே, அது ஓகே கொடுக்கணும். ரெண்டாவது சுவிட்சுக்கு கிளிக் பண்ணி ஸ்டாப் இல்லையா, ஸ்டாப்பை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கணும். அடுத்தது மோட்டாரு, அடுத்தது என்னது ப்ராசஸ்ஸு, அடுத்தது எரர். ஓகே, இதெல்லாம் கொடுத்து வச்சா அடுத்தது வேரியபிள் உள்ள வந்துட்டு இருக்கும். இப்போ நியூ விண்டோ இருக்கு இல்லையா, விண்டோ இப்போ தான் டிசைன் பண்ண போகிறோம். இந்த எப்படி நமக்கு வரணும், ஸ்கேடா உடைய ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம டிசைன் பண்ணுறோம். இங்கே தான் விண்டோ உள்ள போயிட்டு நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதுக்கு ஒரு பார்டர் போட்டுக்கிறேன். இந்த பார்டர் உள்ள சரி ஒரு நேம் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் எடுத்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே ரைட் கிளிக் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் தெரியும் உங்களுக்கு. மவுஸ் பாயிண்டர் பாருங்கள், டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா, அதில் போயிட்டு நான் பேரை டைப் பண்ண போகிறேன். ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ்னு பெருசாக காமிக்கிற பாருங்கள். இங்கே என்ன ரைட் பண்ணுறோமோ அது அங்கே வந்துடும், நம்மளுடைய முன்னாடியே வந்துடும். அந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இது அலைன்மெண்ட் வேணும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட்டு. இப்போ வந்து அந்த ஸ்க்ரீனுக்கான லெஃப்டில் வந்துச்சு. ஸோ அலைன்மெண்ட் இது. அதுக்கப்புறம் சுவிட்சஸ் உள்ளே போகிறேன் நான். கேலரி போயிட்டு அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் சுவிட்சுன்னு இருக்கும். பட்டன் சுவிட்ச் உள்ள புஷ் பட்டன் ஒன்று இருக்கும், காமிக்கிறேன் உங்களுக்கு. பட்டன் 2ன்னு இருக்கா, அந்த எடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நாங்கள் எடுத்துக்கினேன், அங்கே போய் வரைகிறேன். வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்ச் எதுக்கு, ஸ்டார்ட்டுக்கு. இன்னொரு சுவிட்ச் அப்படியே என்ன பண்ணுறேன், அதை காப்பி பண்ணி இன்னொரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன் ஸ்டாப்புக்கு. தென் இப்போ இண்டிகேட்டர் அதுக்கு பேர் வைக்கணும் இல்லையா, அதுக்கு உள்ளே போயிட்டு டூல் பாக்ஸ் உள்ள போய் டெக்ஸ்ட் எடுத்து ஸ்டார்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுறேன், அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொன்று எடுத்து ஸ்டாப் வைக்கிறேன். ஸ்டாப். இப்போ 2 சுவிட்ச் வச்சாச்சு. இப்போ 3 அவுட்புட் வைக்கணும்ல, மோட்டருக்கு, ப்ராசஸுக்கு, எரருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டேக் என் எல்இடி. திரும்பவும் என்ன பண்ணுறேன், கேலரிக்கே போகிறேன். திரும்பவும் கேலரி போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அதில் டயோடு எடுத்துக்கிறேன். 3 எல்இடி டயோட்ஸ் தான் சொல்லுவோம், அதை லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ 3 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு,
செகண்டு அண்ட் ஒன் மோர், மொத்தம் 3 LED எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு பேர் வைக்க போகிறேன். என்னென்னு மோட்டார், ப்ராசஸ்ஸு அண்ட் தென் எரர்னு வைக்க போகிறேன். இதையே அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேர் வச்சிட்டேன் மோட்டார்னு. திரும்ப இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் அப்படின்னு பேர் வைக்க போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எரர் இருந்துச்சு இல்லையா, எரர் தானே பேர் கொடுத்தோம். ஸோ எரர்னு பேர் வைக்க போகிறேன். இது எல்லாமே முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன ஆக்ஷன் அது பண்ணணும் நம்ம சொல்லணும்ல. அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன எதுவும் செஞ்சாச்சு இல்லையா, அதுக்காக சேவ் பண்ணிக்கிறேன். தென் இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஈவெண்ட் உள்ள போயிட்டு லெஃப்ட் பட்டன் எடுத்து நான் என்ன பண்ணணும், அப் பண்ணேன்னா டவுன் பண்ணேன். டவுன்றது நம்ம கீழே ஆன் பண்ணுறது இல்லையா, ஆன் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணணும், வேரியபிள் உள்ள போய் செலக்ட் பண்ணணும். ஸ்டார்ட் உள்ள இங்கே போய்ட்டு ஒரே மாற்று தான் பண்ணணும். என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் அஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதுங்க ஒரு 2 மணி திரும்ப ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வேரியபிள் உள்ளே போகிறோம், ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறோம். இதில் முக்கியமான விஷயம் காமிக்கிறேன். இங்கே என்ன பண்ணணும், ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். ப்ளஸ் இங்கே வந்து இந்த செக் மார்க் இருக்கு இல்லையா, அதை முக்கியமாக டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுக்கணும். இதை மறந்துடவே கூடாது. எப்பயுமே நம்ம கொடுக்கலன்னா அது என்ன ஆகாது, சேவ் ஆகாது. செக் பண்ணி கொடுக்கலன்னா. செக் பண்ணிட்டேன். இப்போ டிக்கு கொடுத்துட்டேன். அடுத்து அதே சுவிட்சு வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஸ்டார்ட் சுவிட்சிலே கீழே போய் நம்ம பண்ணோம் இல்லையா, அப்போ தான் கொடுத்தோம். டவுன் கொடுக்கணும்ல, டவுன் கொடுத்தா என்ன பண்ணணும், ஆஃப் ஆகணும்ல. திரும்பி வேரியபிளில் போய்ட்டு அந்த 3 டாட்ஸ் வரும். ஆக்சுவலி அந்த 3 டாட்டை தான் எடுத்து வச்சு நம்ம பண்ண போகிறோம். திருப்பி அதே ஸ்டார்ட் உள்ளே போயிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன், ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு சுவிட்சை கீழே ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகணும், மேலே பண்ணிங்கன்னா என்ன ஆகணும், நமக்கு மேலே பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், இந்த 3 டாட் இருக்குல்ல, இது மூலிமா தான் கிளிக் பண்ணி நான் எல்லா ஆப்ஷனும் எடுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சை டவுன் பண்ணும்போது ஆன் ஆகணும்னு சொல்லி இதுதான் ட்ரூன்னு கொடுத்தேன். இங்கே ஃபால்ஸ் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா மேலே பண்ணும்போது என்ன ஆகணும், ஆஃப் ஆகணும் அப்படின்றது. இது ப்ரெஸ் பண்ணால் ஆன், ப்ரெஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஃப். திரும்பவும் அதே மாதிரி ஸ்டார்ட் சுவிட்சுக்கும் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். இப்போ ஸ்டாப் சுவிட்சுக்கு கொடுக்குறேன். ஸ்டார்ட் சுவிட்ச் முடிஞ்சிச்சு இல்லையா, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். திருப்பி ஸ்டாப் சுவிட்சுக்கும் அப் பண்ண என்ன பண்ணணும், டவுன் பண்ண என்ன பண்ணணும். ஸ்டாப் சுவிட்சுக்கு போய்ட்டு அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணி ஈக்குவல் டு ட்ரூ. தென் இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க, சேவ் பண்ணிவிடுங்க. தென் என்ன பண்ணுறீங்க, இது உள்ளே போய்ட்டு திரும்பவும் போய்ட்டு அதே வேரியபிள் உள்ளே போய்ட்டு ஆப்ஜெக்ட்டு வேரியபிள் உள்ள வேரியபிள் 0 குரூப் 0 உள்ள போய்ட்டு ஸ்டாப்புக்கு என்ன பண்ணோம், ஃபால்ஸும் கொடுத்துடணும். ரைட். இப்போ வந்து இந்த சுவிட்சுக்கு ஆனால் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இப்போ மோட்டருக்கான ஃபங்க்ஷன் எழுதணும்ல. மோட்டருக்கான ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வர இந்த ஈவெண்ட்டை நவுத்தினோடனே இது வரும். ஈவெண்ட்டை நவுத்தினோடனே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஒரு நிமிஷம். அனிமேஷன் இருக்கு இல்லையா, இப்போ அனிமேஷன் எடுக்க போகிறோம். இது வந்து இதை வெளியில் வந்துச்சு. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அனிமேஷன் உள்ளே போய்ட்டு சைல்டு அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதோடைய கலர் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வேரியபிள் எந்த வேரியபிள் அது என்ன மோட்டார் தானே, மோட்டர் செலக்ட் பண்ணணும். வேரியபிள் குரூப்பில் போய்ட்டு மோட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நார்மலாக என்ன கலர் வேணும், 0ல் இருக்கும்போது எனக்கு கலரே வேணாம். நான் என்ன பண்ணுறேன், நோ கலர் கொடுக்குறேன். அதுக்கு தட் இஸ் ஒயிட் கலர். ஒயிட்டை கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். ரன் ஆகும்போது க்ரீன் கலர் ஓகே பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மோட்டார்னு செலக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா மோட்டரோடைய ஃபங்க்ஷன் இது. எங்கேருந்து கால் பண்ணுறேன், வேரியபிள்லேருந்து கால் பண்ணுறேன். வேரியபிள் குரூப் உள்ள மோட்ரு வி அப்படின்ற வேரியபிளில் நான் கால் பண்ணியிருக்கேன். 0ல் இருக்கும்போது ஒயிட்டாக இருக்கணும், க்ரீனில் இருக்கும்போது 1 தட் இஸ் 1 வேல்யூ வரும்போது எனர்ஜைஸ் ஆகும்போது க்ரீன். லைக் அது போல் வந்து ப்ராசஸ்க்கும் அதே மாதிரி கொடுக்குறேன். திரும்ப அனிமேஷன் சைல்டு அனிமேஷன் அது உள்ளே போய்ட்டு கலரை மாற்றுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வேரியபிள் கொடுக்கணும் இல்லையா, ப்ராசஸ் செலக்ட் பண்ணி ஓகே.
திரும்பி கலரை வந்து ஒயிட்னு கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். இதையும் ஓகே கொடுத்துட்றேன். அடுத்தது எரர் அப்போ பார்த்தீங்கன்னா அதே லைட்டுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எரர் நம்ம எப்போ சொல்லுவோம், ஆனாகும் போது தான் எரர் வரும் இல்லையா. அப்போ நான் வந்து 1க்கு ரெட் வச்சுக்கிறேன், 0க்கு வந்து என்ன பண்ணுறேன் ஒயிட் வச்சுக்கிறேன். ரைட், இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணும்போது கேட்கும் இக்னோர் கொடுங்க. இக்னோர் கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரையல் வெர்ஷன் தான். 15 செகண்ட்ஸ் தான், 15 மினிட்ஸ் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். இப்போ ரன் டைம் வந்துருச்சு. இப்போ ரன் ஆகும்போது மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். லேடரில் நம்ம லேடரில் கொடுத்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு சுவிட்சை போட்டேன் அப்படின்னா எனக்கு 2 அவுட்புட் வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆஃப்டர் 15 செகண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஆஃப் ஆகிட்டு இந்த மோட்டர் ரெண்டும் ஆஃப் ஆகிடும். மோட்டர் ப்ராசஸும் க்ரீன் கலர் வந்துச்சு, எனக்கு சாரி ரெட் கலர் வந்துச்சு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா இதில் ஒரே விஷயம் மறந்துட்டேன். என்ன ஆட் பண்ணேன்னா ஸ்டாப் பட்டன் போடல. அதனால் நான் வெளியில் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இது யாரும் மறக்காதீங்க, ஸ்டாப் பட்டன் போட்டணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கேடாவிலே போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப இன்னொரு பட்டனை கொடுத்து பட்டன் உள்ளே போயிட்டு இன்னொரு புஷ் பட்டன் எடுத்துக்கிறேன். புஷ் பட்டன் எடுத்து என்ன பண்ணுறேன், அது ஸ்டாப்புக்கான ப்ரோக்ராம் எழுதணும். அது ஈவெண்ட் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூவில் போயிட்டு ஈவெண்ட் வரணும். இங்கே வரல. ஸோ வியூவில் போயிட்டு ஈவெண்ட் எடுத்து பட்டன் கொடுக்குறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து எக்ஸிட் பண்ணணும் இல்லையா, அதுக்கான ப்ரோக்ராம் எழுதணும். ஆக்சுவலி என்னென்னா அதுக்கான சின்டாக்ஸ் எழுதணும். என்ன சின்டாக்ஸ்னால், இது வந்து ஹெச்எம்ஐ கமாண்ட் கொடுக்குறேன். ஹெச்எம்ஐ கமாண்டு ஏன்னா அது எக்ஸிட் அப்ளிகேஷன். இது ஏன்னா முடிக்கணும், க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் இது. ஸோ அந்த இது கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இங்கே வந்து புஷ் பட்டனில் இன்னொன்று ஃபால்ஸ்லாம் கிடையாது. அதுக்கு அது என்ன பண்ணேன், டெலீட் பண்ணிவிட்டு செக் லிஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். முடிஞ்சிச்சு. திருப்பி ரன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஏன்னா அப்போ நான் சுவிட்சு ஆட் பண்ணல, தட் இஸ் எக்ஸிட் சுவிட்ச் ஆட் பண்ணாதால நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல் வியூவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். 2 மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் 15 செகண்ட்ஸ் என்ன ஆகுது பாருங்கள், எரர் பட்டன் வரும். எரர் பட்டன் ஆன் ஆகும், தட் இஸ் எரர் லைட் ஆன் ஆகும். தென் எக்ஸிட் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூப்பா. இது 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சி ஃபைல்லாம் பார்த்து செக் பண்ணுங்க. தேங்க்யூ.